இது வந்து சபஸ்தி, அது என்னோடது. வந்து ஸ்னேகா பினிஷா இது உன்னோடது. என்னது பாரு என்னன்னு பாரு, பிரிச்சு பாரு. இது வந்து எல்ஐசி பத்திரம், புக்கு தான் எல்ஐசி பத்திரம். போற வழியில ஏதாவது உளுந்து மண்டடி பட்டு ஸ்பாட் அவுட். நீ உடனே என்ன பண்ணு, இந்த பத்திரத்தை வச்சு நான் பணம் வாங்கிக்குவேன், சரியா? அதுக்குதான் அது. என்னது அப்ப எப்படா இடம் காலியாவும் எப்படா காசு வாங்கலான்னு அப்படி இல்லையா? ஒண்ணு தேவைறான் உனக்கு 30,000, எனக்கு 30,000. இருக்குது உனக்கு 30,000, எனக்கு 30,000. அறிவாவும் கூடியா என்ன தலைய கலந்து வைக்காதயா? யார கேட்டு போட்ட அது முக்கியம். ஒண்ணு. ரெண்டாவது என்கிட்ட ஏன் காசு கேட்கல? அது அப்ப 30,000 எனக்கு கொடுத்துருப்ப. இது மட்டும் ஒண்ணுதான் மட்டும் நான் உனக்கு மட்டும் நீ கொடுத்து 30,000 எனக்கு நான் போட்டுக்கிறேன். அப்புறம் உன் காசு எனக்கு நீ அன்னைக்கு நான் 30,000 கழிச்சு உனக்கு பிரச்சனைப்பா. காசு 60,000 போட்டு வந்துட்டேன். நான் புடிச்சுங்கண்ணே. கையே எடுன்ட்டேன். கையேடு யாரு கட்டி போய் கட்டிட்டு வந்த? இல்ல காசா கிழிஞ்சிரும் மரியாதை. வணக்கம். நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு பிராங்க் வீடியோ எடுக்க போறோம். நிறைய வேலை இருந்ததுனால வீடியோ வந்து எடுக்க முடியல. இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ எடுக்கலான்னு இருக்கோம், பிராங்க் வீடியோ. அது என்னன்னா, இது வந்து எல்ஐசி ஃபார்ம். ஆல்ரெடி வந்து நான் என் ஒய்ஃபுக்கு தெரியாமே வந்து இந்த எல்ஐசி ஃபார்ம் வந்து நான் அப்ளை பண்ணி ஆல்ரெடி அவங்க பேர்ல ஒரு ஐடி, என்னோட பேர்ல ஒரு ஐடி, ஆல்ரெடி 2 ஐடி போட்டு அதுக்கு கவரு பத்திரம் எல்லாமே அதுல இருக்கு, சரிங்களா? டாக்குமெண்ட் எல்லாமே அதுல கரெக்டா இருக்கு. அவங்களுக்கு தனி கவர், எனக்கு தனி கவர். ஆனா அவங்களுக்கு தெரியாது நான் எல்ஐசி போட்டது, இன்னும் வர தெரியாது. இது வந்து நான் அந்த விஷயத்த வந்து ஓப்பன் பண்ண போறேன் அவங்க கிட்ட வந்து. அப்ப அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கு, என்ன மாதிரி ஃபீல் பண்றாங்க, இல்ல என்ன எப்படி நான் கலாய்க்க போறேன் இதை வச்சு என்னன்ட்டு இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். அது முன்னே வீட்டுல உள்ளார இருக்காங்களாட்டுக்கு நான் இப்பதான் வெளில இருந்து வர மாதிரி நான் இப்பதான் எல்லாம் ரெடி பண்ணி வந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டேன் நான் பேக்ல. நான் வீட்டுக்கு வந்து கேஷுவலா வர மாதிரி வர போறேன். போயிட்டு அவங்களுக்கு வந்து இதை கொடுத்து பிராங்க் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேமரா வந்து பர்ஃபெக்டா நம்ம செட் பண்ணியாச்சு. கிச்சன்ல தான் இருக்கிறாங்க, டக்குன்னு விட்டு கப்பிச்சுக்கணும், உட்காந்துட வேண்டியதான். உள்ளாரதான் இருக்கிறாங்க. அப்படியே என்ன பண்றாங்களா? சீக்கிரம் இப்பதான் நானே தண்ணி பண்றோம். சீக்கிரம் குடிக்க தண்ணி சீக்கிரம் நேரம் தண்ணி வேணுமா? கலப்பா இருக்கு, ஒரு மயக்க வர மாதிரி. சீக்கிரம் என்னதான் பண்ற? பொழுதுலையும் கிச்சன்ல தான் இருப்பான, ஒழுங்கா ஒரு சோறு சமைக்க மாட்டேன். ஐயோ குடு. தலையே வலிக்குது. தலை வலிக்குதா? சொல்லு. என்ன உட்கார கடை உடைஞ்சிரும். நான் உட்காந்துதான் அது உடைய போடுவேன். ஆமா, நீ எவ்வளவு வெயிட்டா இருக்க. சரி சமைச்சுட்டே இருக்க? சமைச்சுட்டேன். சரிங்களா? இது வந்து சபஸ்தி, அது என்னோடது. வந்து ஸ்னேகா பினிஷா இது உன்னோடது. என்னது பாரு என்னன்னு பாரு, பிரிச்சு பாரு. சொல்லு, பிரிச்சு பாரு. என்ன உன் சொத்தை இருக்கு பாரு என்னன்னு. ஒண்ணு என்னதும்பா எனக்கு படிக்க தெரிஞ்சா பாரு, படிக்க தெரிஞ்சா பாரு, பிரிச்சு பாரு என்ன இருக்குன்னு. என்னதான் அப்படி இருக்கோ கவரை மாத்தி கொடுக்குறாரு. திரவியத்தை கொண்டு வச்சிருக்கியா, கொடுக்குறியா? என்னம்மா என்னன்னு பாரு, சத்தம் போட்டு என்ன நீ என்ன பேசுற எனக்கு கேட்க. என்னமோ கொடுத்துருக்க பேப்பரா இருக்கு. என்ன பேப்பரு? இது வந்து எல்ஐசி பத்திரம், புக்கு தான் எல்ஐசி பத்திரம், லைஃப் இன்சூரன்ஸ். இது வந்து எப்படின்னா, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீ நல்லாவே போற வழியில ஏதாவது உளுந்து மண்டடி பட்டு ஸ்பாட் அவுட். நீ உடனே என்ன பண்ணு, இந்த பத்திரத்தை வச்சு நான் பணம் வாங்கிக்குவேன், சரியா? அதுக்குதான் அது. அப்ப எப்படா இடம் காலியாவும் எப்படா காசு வாங்கலான்னு? அப்படி இல்லையா? உங்ககிட்ட போட்ட ஐடி ஏன் தெரியா? எல்ஐசி வந்து என்னன்னா, நம்மளோட வந்து ஒரு நல்ல ஒரு இதுதான். அது வந்து இன்சூரன்ஸ் மாதிரி. நம்ம எப்படி இப்ப வண்டிக்கு இன்சூரன்ஸ் போறோம்ல, அது மாதிரி நம்ம ஆளுங்களுக்கு இன்சூரன்ஸ் போடுறது, சரியா? தெரியுது. இப்ப இது என்னத்துக்கு நீ தேவையில்லாம இந்த நேரத்துக்கு உனக்கு போட்டிருக்கேன். காசு குடியா? 30,000. என்னது 30,000? உனக்கு 30,000, எனக்கு 30,000.
இருக்குது உனக்கு 30,000 எனக்கு 2 பேர் 60,000 கூடியா என்ன தலையில கலந்து வைக்காதயா 2 பேருக்கு போட்டு வந்திருக்கேன் அப்படிதான் ஓ நல்ல விஷயம் பாராட்டி நீ தூக்கி வச்சு கொண்டாடாம அப்படி நீ அடிச்சுட்டு இருக்க என்னடி பேசுற நீ எனக்குதான் ஒண்ணு அடிச்சு உனக்கு என்ன அப்புறம் யாரு நீ காட்டுறியா எப்படா எவனா போய் சேருவா எப்படா லம்பனம் வாங்கி வச்சுக்கான்னு அப்படி இது சீட்டு பைனான்ஸ் அந்த மாதிரி இல்ல இது வந்து இன்சூரன்ஸ் உனக்கு புரியல எனக்கு புரியாம இருந்துரு போது இப்ப என்கிட்ட காசு கேக்குறேன் பத்திரத்தை பத்திரமா வை சரியா சரி என்கிட்ட காசு கேக்குறேன் அப்புறம் யார்கிட்ட கேட்பேன் உன் காசு உனக்கு 30,000 எனக்கு 60,000 என் பேர்ல போட சொன்னேனா நீ என்ன சொல்ற நான் சொல்றேன் அப்புறம் என்கிட்ட கேட்க கூடாது அப்ப நீ போட்டு நான் எவ்வளவுக்கு வாங்குவேன் நான் எவ்வளவுக்கு வாங்க சொல்லு யார்கிட்ட வாங்கிட்டு வந்து தருவேன் நான் கொஞ்சம் உட்காரு நான் உட்கார வச்சு பேசுறேன் கூட உட்காரேன் உனக்கு ஏன் நீ தேவலாம் டென்ஷன் ஆகுற பாரு இது வந்து உனக்கும் சூப்பரா எனக்கும் சூப்பர் எனக்கு தலை வலிக்குதா தலைலாம் வலிச்சாலும் பிரச்சனை இல்லை நான் சொல்ற மேட்டரை மட்டும் கேளியா இது வந்து நம்மளோட எதிர்காலத்துக்கு பின்னாடி ஃபியூச்சர் வந்து செம்மையா இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை யாருமே நிக்க தேவை எல்ஐசி பத்தி புரியுதா இல்லையா எதிர்காலம் ஏதோ ஒரு காலம் சரியா அதை பத்தி நம்ம ரொம்ப ஆராயாத நீங்க சரியா நம்ம போட்டாச்சு வந்தாச்சு உனக்கு தெரியாம யார கேட்டு போட்ட அது முக்கியம் ஒண்ணு ரெண்டாவது என்கிட்ட ஏன் காசு கேக்குற அது அப்புறம் யார்கிட்ட காசு கேட்பேன் யார்கிட்ட காசு கேட்பேன் யார்கிட்ட காசு கேட்பேன் யார்கிட்ட கேட்பேன் உனக்கு புரியுதா இல்லையா கால் தான் வச்சிருக்கேன் சொல்ற பாரு இது வந்து செபஸ்டியாரா இல்ல இதான் என்னது இது வந்து ஒண்ணுது நீ உனக்கு 30,000 ஒரு டீல் பண்ணிக்கோ நீ உனக்கு 30,000 எனக்கு கொடுத்துருப்ப இது மட்டும் ஒண்ணுதான் மட்டும் நான் உனக்கு மட்டும் நீ கொடுத்துரு 30,000 எனக்கு நான் போட்டுக்கிறேன் அப்புறம் உன் காசு எனக்கு நீ நான் அன்னைக்கு நான் 30,000 கழிச்சுட்டு நான் எடுத்துக்கிறேன் ஐயோ எனக்கு வேண்டான்றேன் அப்புறம் எங்கேயாவது போக விழுந்துட்டா நான் எங்கடி செலவு பண்ண காசு இருக்கேன் காசு 10 பைசா இல்ல என்னதான் பண்ணிட்டு சொல்லு பாத்துட்டு இருக்கியா அப்படி இல்லையா நம்ம நல்லதுக்கு என்ன கேனதமா பேசுற அப்படி என்ன அப்புறம் உன் பேர்ல எல்ஐசி போட்டிருக்கோம்ல என் பேர்ல எல்ஐசி நான் உன பிரச்சனைனா என்னயா என்ன ஐயோ நான் ஒன்ன போட சொன்னேனா போட சொல்ல எனக்கு காசு கொடுத்துறாரு நான் என்ன போவேன் கட்டுறது இல்லையா கடை வாங்கி போட்டு காசு கொடுத்த பைத்தியக்கார நாய் மாதிரி பேசிட்டு இருக்கேன் நான் என்ன பைத்தியம் நீ பைத்தியமா நான் பைத்தியமா காசை கொடுத்து நீ ஏதோ பண்ண நான் எங்க போவேன் 10 லட்சம் உனக்கு 10 லட்சம் எனக்கு 10 லட்சம் யார் தருவா ஐயோ எனக்கு வேணாம் உனக்கு வேணாம் எனக்கு வேணும் அப்ப நீ கட்டு நான் கட்டுறேன் நீ இப்ப முதல்ல கட்டுறது காசு கொடு எனக்கு தான் ஒண்ணு உனக்கு வரும் உனக்கு ஒண்ணு எனக்கு வரும் 2 பேரும் ஷேரிங் வேண்டாம் வாழ்க்கையில பாத்துருக்கியா 10 லட்சம் நிக்காது எனக்கு வேணாம் 20 லட்சம் 20 லட்சம் எனக்கு வேணாம் உனக்கு வேணாம் எனக்கு வேணும் புரியுதா இல்லையா நான் சொல்றது உனக்கு நீ கட்ட வேண்டியது நீ இப்ப காசு கை வைக்காத அப்படிதான் வைப்பேன் அப்படி கேக்குறேன் நான் அப்புறம் நான் அதுதான் பண்ணுவேன் அப்படியே காசை கூட அப்படியே டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காத சிபா எனக்கு நீ காசை கொடுத்து நீ பண்ண அப்படியே அரைஞ்சு போடுவேன் என்ன அரைஞ்சு போடுவா எடுத்துட்டு ஓடு கிழிச்சு கொண்டு ஒரிஜினல் பாத்துறாங்க சொல்றது உனக்கு 10 லட்சம் எனக்கு 10 லட்சம் அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு போச்சு தேவையில்லை உனக்கு வேணாம்னா நான் வச்சுக்கிறேன் என்ன பிரச்சனை உனக்கு என்னடி உனக்கு பிரச்சனை வேண்டாம் உனக்கு வேணா எனக்கு வேணும் நீ காசை போய் அவருக்கு கொடு இல்லைன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க யாரும் கேட்டு நீ கட்டு வந்த என் பேர்ல என்னது நீயா நான் யாரும் புடிச்சுங்கண்ணே கையே எடுன்ட்டேன் கையேடு யாரு கேட்டு நீ போய் கட்டிட்டு வந்த காசு கொடுக்குறாரு என்ன போக முடியாது வாங்கி கொடு எனக்கு தெரியாது பக்கத்துல போய் காசு கொடு நான் எங்க போய் கேட்பேன் உன் நல்லதுதானே பண்ணிருக்கேன் உனக்கு மெடிக்கல் செலவுக்கு நான் என்ன சம்பாதிக்க கொடுக்கணும் அவசியமா நான் எனக்கு தேவையில்ல தேவை காசு எடுத்துருவோம் நான் கட்டினேன் யாரு ஏற்பு இதுக்கு டென்ஷன் ஆகாதுன்னே வீட்டுக்கு வருவியா வலிக்கு எடுத்துட்டோட அங்க ஓப்பியா சொல்றேன்
அப்படியே கொடுவேன். எடுத்துவாடி மேல அது காசு கொடு. இங்க எடுக்காத சிவா, காசு கொடுங்க எனக்கு. வீட்டுக்கு எனக்கு காசு கொடு. வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு எனக்கு காசு கொடு. எனக்கு காசு வரும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நல்ல வேலை பண்ணி வந்திருக்கேன் பாரு. ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்திருந்தேன், அது பத்திரம் பார்த்து வச்சிருந்தேன். என்ன கேட்கணும், உன்னை கேட்கணும், உன்னை கேட்கணும். என்ன கேட்டியா நீ? உன்ட்ட என்ன கேட்கணும்? என்ன என்கிட்ட கேட்கணும்? நீ ஓவரா கை நின்ற மரியாதை அவ்வளவுதான். என்ன ஓவரா எங்க மாதிரி நீ தேவைதான் வந்துருக்காயா? காசு குடியா? உன் பேர் கேட்டிருக்கேன், 2 பேர் தானே கேட்டிருக்கோம். நானா தர முடியாது. என்னத என்ன காசு குடி. தேவைதான் இது பண்ணிட்டு இருக்காங்க, மரியாதை தான். காசு குடுத்துறியா? என்ன பேசிட்டு இருக்கான்? அவன வேலையை பண்ணிட்டு விட்டு என்ன வேலை பண்ண என்கிட்ட கேட்டியா? இப்ப காசு நான் ஏதாவது இறந்து போயிட்டு உனக்கு காசு வருமா? வச்சுக்கோல. ஆனா புரிஞ்சா செத்துக்கு முன்னாடி காசு வந்துச்சுன்னா ஒன்ன மாதிரிலாம் இறந்த முன்னாடி காசு வரும்ல. அப்புறம் ஒன்ன மாதிரி நான் அலைய மாட்டேன். நான் யாரும் அலைய மாட்டாங்க. இப்ப அப்படிதான் சொல்லுவாங்க. காசு முன்னாடி நீங்க கொடுத்துருவியா? எனக்கு எனக்கு தேவை காசு கொடுத்து. காசு கொடுங்க. காசு இல்ல. காசு குடுறீங்க. என்கிட்ட இல்லன்ட்டேன். காசு குடுறீங்க. என்கிட்ட இல்ல. மூடி சொல்றே. அப்புறம் என்னங்க அதுதான் காசு கொடு. எனக்கு வேணும். நீங்க காசு கொடு. எனக்கு நான் எங்க போவேன்? எனக்கு தெரியாது. காசு வேணும். நான் என்கிட்ட இல்ல. என்கிட்ட இல்ல. காடி காசா? சீலை காசா? சீலை ஓடு. காசா? கிழிஞ்சிரும் மரியாதை. இல்ல கிழிட்டு எனக்கு அதான் காசு. கடை வாங்கி வச்சிருக்கேன். கையில இருக்க நெக் தீச்சு வலி நீ அதுக்கு எனக்கு கிடைக்கல. என்கிட்ட ஏன் காசு கேக்குற? காசா குடுறீங்க. அடிச்சு என்ன மரியாதை காசு கொடுத்துருவேன். நான் போட்டோ என்ன பண்றது சொல்லு. நீ என்ன பண்றது? எப்படி வாங்கிக்குவாங்க? அது எனக்கு தெரியாது. நான் சர்ப்ரைஸ் தானே பண்ணேன். சர்ப்ரைஸ் 2 நாய் கொண்டு வந்துதான் ஓடு. என் சர்ப்ரைஸ் நாய் கொண்டு வந்து என்ன பண்ண போற? கேவலமா காசு கொடு. காசு 10 லட்சம் யார் தருவோம் உனக்கு? காசு கொடுத்துருவோம். அவ்வளவுதான் சொல்லு. எங்கேயோ போய் எனக்கெல்லாம் தெரியாது. நான் எங்க போனாலும் இல்ல. எனக்கு தெரியும். காசு குடுறீ. டென்ஷன் ஏத்திட்டு அப்படியே எட்டி உதச்சனா வை. என்ன ஆயிட்டு இருக்க? காசை குடுறீ. உடம்பு உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ற. அதுக்குதான் எல்ஐசி போட்டுருங்க. இது என்ன எப்படா மேல போயிருவா, எப்படா வாங்கிக்கலாம். என்ன நான் தானே வாங்கி வச்சுக்கிறேன். உடம்பு சரியில்லை எப்படா போனாலும் நீ வாங்கி வச்சுக்கல. நான் போனா நீ வாங்கி வச்சுக்கல. பிளான் பண்ணி என்ன பிளானிங் பண்ண உன்னை வச்சு? என்ன பிளானிங் பண்ண? 10 பைசா வாங்கிட்ட. நீ 10 பைசா என்ன கட்டணும் வாங்கினேன். போட்ட அது தப்பு இல்ல. என்கிட்ட வந்து காசு கேக்குறேன். ஒன்ட்ட தானே கேட்கணும். 1 போட்டா நான் 50 போட்டு நான் கட்டிக்கிறேன். 50 நீங்க காசு கொடு. எனக்கு தெரியாது. சரியா போச்சு. நான் போடையும் சொல்ல, நான் காசும் டென்ஷன் ஆயிடும். அப்புறம் நான் உனக்கு போடையும் சொல்ல, எனக்கு தெரியாது. சரி என்ன பண்ணு, எனக்கு தெரியாது. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? உன் இஷ்டத்துக்கு நீ போட்டுட்டு இருக்க. என்னயா வயிறு வரேன். நான் வந்து எனக்கும் சேருது. காசு தர மாட்டேன். காசு நான் எப்படி வாங்கிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவன் இங்கேயும் வேற கூப்பிட்டாங்கன்னு போயிட்டாருக்கு. சரி ஓகே. இது வந்து ஆல்ரெடி போட்டாச்சு. அவன் எல்லாம் தெரியல. இப்போ நான் காட்டியிருக்கேன். ஆனால் இதுக்கு எப்படின்னு நைட்டு சண்டை நடக்கும். சரிங்களா? அதே நான் காசு கட்டி தான் அது வந்து ஃபார்ம் எல்லாம் போஸ்ட்ல தான் வந்திருக்கு, ரெஜிஸ்டர் போஸ்ட்ல. அதனால பிரச்சனை இல்லை. அவங்க ஜஸ்ட் பிராங்க் பண்ணி நைட் நான் கொடுத்துருவேன் அவங்கள்ட்ட ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.